بسم الله الرحمن الرحيم. عن عمر رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: من دخل السوق فقال لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமநாயகம் மதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்திலையும் கேட்ட விஷயங்களையும் பிறருக்கு ஏற்றி வைக்கக்கூடிய பாக்கியத்திலையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தர முடிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஹல ஸூக், கடை வீதிக்கு யார் போறோம், மார்க்கெட்டுக்கு யார் போறோம், கடைகள் நிறைந்த பகுதிகளுக்கு யார் செல்கிறார்களோ, ஃபகால, அவர் சொல்லட்டும், என்ன சொல்லட்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று அவர் சொல்லிக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த 4வது கலிமாவை கடைவீதிகளுக்கு, பகுதிகளுக்கு செல்லும் பொழுது இதை சொல்லிக் கொள்ளட்டும். இதனுடைய பொருள் இதுதான். என்ன எல்லாருக்கும் தெரியதான் செய்யும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. லஹுல் முல்க், ஆட்சி அனைத்தும் அவனுக்கு சொந்தம். வலஹுல் ஹம்து, புகழ் அனைத்தும் அவனுக்கும் சொந்தம். யுஹ்யி வ யுமீத், அவன்தான் உயிர் வைக்கிறான், உயிர் கொடுக்கிறான். வ யுமீத், அவன்தான் மரணிக்கவும் செய்கிறான். வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் எல்லா வஸ்துக்கள் மீதும் சக்தி வாய்ந்தவன். வஹுவ ஹய்யுன் லா யமூது பியதிஹில் கைர், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் உயிர் உள்ளவன், நித்திய ஜீவன். லா யமூது, அவனுக்கு மரணம் கிடையாது. பியதிஹில் கைர், அவன் கையில தான் நன்மை எல்லாம் இருக்கிறது. பியதிஹில் கைர், அவனுடைய கையில தான் நன்மைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த 4வது கலிமாவை யார் கடைவீதிக்கு செல்லும் பொழுது ஓதுகிறாரோ அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கத்தபல்லாஹு லஹு அல்ஃப அல்ஃப ஹஸனா, அவருக்கு அல்லாஹ் நன்மையை எழுதுகிறான். அல்ஃப அல்ஃப ஹஸனா, 1000 நன்மைகள். 1000 அத 1000 மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும்? 1000 மல்டிப்ளை பண்ணா 1 லட்சம் 10 லட்சம் வரும். இதனால் கரெக்டா 10 லட்சம் தானே. 1000 மல்டிப்ளை பண்ணா 10 லட்சம். 10 லட்சம் நன்மைகள் கிடைக்கிறது. யார் ஒருவர் கடை வீதிக்கு போகும் பொழுது இந்த 4வது கலிமாவை ஓதுகிறாரோ, அல்ஃப அல்ஃப ஹஸனா, அவருக்கு 10 லட்சம் நன்மைகள் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, மஹா அன்ஹு அல்ஃப அல்ஃப சய்யிஆ, அவருடைய 10 லட்சம் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. 10 லட்சம் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன.
ورفع له ألف درجة 10 லட்சம் தரஜாக்கள் அவருக்கு உயர்த்தப்படுகின்றன. 10 லட்சம் நன்மைகள், 10 லட்சம் பாவங்கள் அளிக்கப்படுகின்றன, 10 லட்சம் தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன. وبنى له بيتا في الجنة அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டி கொடுக்கிறான். சொர்க்கத்தில் ஒரு வீடையும் கட்டி கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் இவ்வளவு வாக்குறுதிகளை சொல்கிறான், இவ்வளவு தருவதாக சொல்கிறான். அதனால நம்ம எல்லாரும் கடைவீதிக்கு செல்லக்கூடியவர்கள் தான். பொருட்களை வாங்குவதற்காக வேண்டி நாம் செல்லக்கூடிய வாங்குவதற்காக போனாலும் சும்மா அதை கடந்து சென்றாலும் இது ஒரு பெரிய கஷ்டமும் இல்லையே. வண்டியில் போனாலும் ஓதிக்கிட்டே போலாமே. இதை ஓதிக்கொள்வதனால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் திருமதி இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இன்னொரு ஹதீஸ் ஒன்று முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சமிஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளு துஆ செஞ்சுக்கிட்டு இருந்தார். சமிஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரஜுலுன் யதுஉ யகூலு, ஒரு துஆவை இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தார். அத ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, என்ன துஆ கேட்டாரு? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக தமாமன் நிஅமா, யா அல்லாஹ் எனக்கு பரிபூர்ணமான நிஅமத்தை கொடுப்பாயாக, முழுமையான நிஅமத்தை கொடுப்பாயாக என்று அல்லாஹ்கிட்ட கேட்கிறார் ஒரு மனிதர். ஃபகால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஐயு ஷைஇன் தமாமன் நிஅமா, நீ எதை முழுமையான நியமத்தை என்று எதை வச்சு கேட்கிற? எதை கேட்கிற? எனக்கு முழுமையான நியமத்தை கொடு யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கிற, என்ன நோக்கமா கேட்கிற என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் சொன்னாங்க, அபதுன் அர்ஜூ பிஹா கைரா, இந்த உலகத்துல நிறைய செல்வம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் கேட்கிறேங்கிறான். உலகத்துல நிறைய செல்வம் கிடைக்கணும், நிறைய பணங்காசுகள், வசதி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி, அதுதான் பரிபூர்ணமான நியமத், முழுமையான நியமத்து என்று அவர் அல்லாஹ்விடத்துல அந்த நோக்கத்தை வைத்து கேட்கிறார். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல நிறைய செல்வம் கிடைக்கிறது இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடுது. இந்த உலகத்துல நிறைய செல்வங்கள் கிடைக்கிறது இந்த உலகத்துடன் முடிந்து விடும். ஒரு மூமினுக்கு பரிபூரணமான நியமத் என்பது, ஒரு மூமினுக்கு முழுமையான நியமத் என்பது, முழுமையான அருள் என்பது என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தமாமுன் நிஅமா துஹூலுல் ஜன்னah வல் ஃபூஸ் மினன் நார், அவர் சொர்க்கத்தில் நுழைவதும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதும் தான் ஒரு மனிதனுக்கு முழுமையான நியமத். இங்க செல்வம் கிடைச்சி எல்லாமே செஞ்சு அங்க சொர்க்கத்துக்கு போக முடியல, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கல அப்படின்னா அது பரிபூர்ணமான நியமத்து இல்லை. இதுதான் பரிபூர்ணமான நியமத்து. சொர்க்கம் கிடைப்பதுதான், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதுதான் பரிபூர்ணமான நியமத்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப நாம் அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது சொர்க்கத்தை கேட்கணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கணும், இந்த உலகத்துடைய செல்வத்தையும் கேட்கலாம், அதுல தவறுலாம் இல்லை. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை தான் பரிபூர்ணமான நியமத்து. அதுதான் இந்த உலகத்தில் நிறைய செல்வத்தை தான் எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த உலகத்துல சம்பாதிக்கலாம். சம்பாதிப்பதற்கு அளவே கிடையாது. இவ்வளவுதான் சம்பாதிக்கணும், இவ்வளவுதான் சம்பாதிக்க கூடாது, அதெல்லாம் கிடையாது. எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், அது ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். அதுதான். அடுத்து ஒரு மனிதர் ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறார். எப்படி துவா செய்யறார்னா, அவர் யாதல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி மகத்தானவன், கம்பீரமானவன் என்றெல்லாம் அல்லாஹ்வை அழைக்கிறார். வகால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இஸ்தஜீபு லக, நீ கேட்டால் நீ கொடுக்கப்படுவாய். அல்லாஹ்விடத்துல நீ பிரார்த்தனை செஞ்சினா நீ கொடுக்கப்படுவாய், ஏற்றுக்கொள்ளப்படும் உன்னுடைய துஆ. ஃபஸல், இந்த உலகத்தினுடைய தேவைகளை எல்லாம், மறுமையுடைய தேவைகள் எல்லாம் நீ அல்லாஹ்ட்ட கேளு. நீ ஃபஸல், நீ கேளு, எல்லாத்தையும் கேளு நீ அப்படின்னா ஸல்லல்லாஹு. அப்ப நான் அல்லாஹ்வை
புகழ்ந்து சில வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது அல்லாஹ் கொடுப்பாங்கிறான். யா அல்லாஹ், யா ரப்பு, யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா அர்ஹமர் ராஹிமீன், இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து நாம் ஒன்றை கேட்கும் பொழுது அல்லாஹ் கொடுப்பான். இஸ்தஜிப் லக, உனக்கு அல்லாஹ் தருவான். ஃபஸல், நீ கேளு, அல்லாஹ் இடத்துல கேளு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வஸமிஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன், இன்னொரு மனிதர் கேட்கிறார், துஆ செய்கிறார். என்ன கேட்கிறார்னா, வயகூலு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அஸ்ஸபுர, யா அல்லாஹ் எனக்கு பொறுமையை கொடுறா அப்படின்னு கேட்கிறார். எனக்கு பொறுமையை கொடுறா. பொறுமையா அல்லாஹ்ட்ட கேட்கலாமா? கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? கேட்கலாம் அப்படின்னு சொல்லு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அஸ்ஸபுர அப்படின்னு ஒரு ஆள் கேட்டார். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஅல்த அல்லாஹ அல் பலாஅ, நீ கேட்டது அல்லாஹ்விடத்துல உனக்கு சோதனையை கேட்டாயின்னு சொன்னாங்க. எப்ப பொறுமை வேணும் ஒரு மனிதனுக்கு? சோதனை வரும் பொழுதுதான் பொறுமை வேணும். சும்மா பொறுமையை கூறானா, எனக்கு சோதனையை கொடு, அதுக்கு பிறகு நான் பொறுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு நான் சொல்றேன் அப்படிங்கிறான். சோதனை வராதவர்கள் பொறுமையை கேட்க கூடாது. சோதனை வராதவங்க பொறுமை. எதுக்கு பொறுமை? எதுக்கு பொறுமை? பொறுமை என்றால் உனக்கு கடுமையான கஷ்டம், கடுமையான நோய், கடுமையான வறுமை, கடுமையான சிக்கல், பிரச்சனைகள், அதுல போய் மாட்டிக்கிட்டு யாரா அந்த சிக்கல்ல இருந்து என்னை பாதுகாப்பதற்குண்டான எனக்கு பொறுமையை கொடு. நிதானம் ஏற்பட வேண்டும் அல்லவா? இன்னைக்கு நிறைய பொருளாதார சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணக்கூடியவங்க திரும்ப இருக்கிறான். அந்த நிலைக்கு தான் போகாம என்ன பண்ணலாம்? கேட்கலாம். இவர் பொறுமையை பொதுவாக கேட்கும் பொழுது சஅல்தல்லாஹ அல் பலாஅ, நீ கேட்டது அல்லாஹ் இடத்துல என்ன கேட்ட? சோதனையை தான்ப்பா கேட்ட, பலாயை தான் கேட்ட. என்ன கேட்கணும்? சரதாசனம் ஒண்ணு கேட்காதன்னு சொன்ன பிறகு அதுக்கடுத்து சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஃபஸ்அலுஹு, அவன்கிட்ட கேளுங்க, அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அல் ஆஃபியா, ஆரோக்கியத்தை கேளுப்பா. அல்லாஹ்விடத்துல ஆரோக்கியத்தை கேளு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி துஆ செய்வதிலும் நாம் என்ன பண்ணணும்? சில முறையாக கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நமக்கு கற்றுத்தராங்க. நம்ம கேட்கிறோம், நம்ம தேவையை கேட்கிறோம், நமக்கு மனசுல என்ன தோணுச்சோ அதை கேட்கிறோம். அப்படி அல்ல. நீ பொறுமையை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு சோதனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சோதனை ஏற்படும் பொழுது அல்லாஹ் உனக்கு பொறுமையை கொடுப்பான். அப்பனா நீ வழியே ஏதோ ரோட்ல போறது தீக்கி இது வச்சுக்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் என்னது பொறுமையை எல்லாரும் கேட்கிறது. சோதனை ஏற்பட்டவங்க கேட்டுக்கொள்ளலாம். அல்லாஹ் கேட்பதற்கு ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரா, யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை கொடுப்பாயா என்று அல்லாஹ் கேட்க சொல்றான். எப்ப? சோதனை ஏற்பட்ட பொழுது, சிரமங்கள் ஏற்பட்ட பொழுது, கஷ்டங்கள் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ்விடத்துல கேட்கணும். சும்மாவே என்ன பண்ணக்கூடாது? கேட்க கூடாது என்பது, கேட்க வேண்டாம் என்பதுதான் ஃபஸ்அலில் ஆஃபியா, யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தான், ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் என்று என்ன பண்ணுங்க, கேளுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டிய இந்த ஹதீஸ் திருமதி போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. வல்லல்லாஹ் நம் அனைவரையும்